வணக்கம் அன்பு உறவுகளே. நான் உங்கள் மோகூர் காளிமைந்தன் வாழவல்லி நாடு சரவணன். இந்த நேரலை என்ன காரணத்துக்காக நம்ம நேரலையில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நேற்று மத்திய அரசு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற எல்லா இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதில் சாதகம் என்ன, பாதகம் என்ன, இதை நாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி எதிர்பார்ப்பது, எது போன்ற ஒரு நிலையை பாதிக்கும் என்பதை நாம் முதல்ல இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாம் இப்போ ஒரு புதிய அரசியல் கட்சியை நாம் தொடங்கி இருக்கிறோம். அந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், அனைத்து சமுதாயங்களுக்கும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 436 ஜாதிகள் இருக்கிறது. அதாவது தமிழ் ஜாதிகள் குடிகள் வழி பார்த்தீங்கன்னா 436 இருக்குது. இஸ்லாமியரோடு சேர்த்தா இஸ்லாமியரில் ஒரு 7 பிரிவுகள் இருக்காங்க. அதையும் சேர்த்தா 443 சமுதாயங்கள் இருப்பதாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 4000த்திற்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறது. அதில் 436 ஜாதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கிட்டத்தட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இங்கே ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சி கொண்டு இருப்பது என்று பார்த்தீங்கன்னா வெறும் 10-15 சமுதாயங்கள் மட்டுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாததனால அரசியலில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். மற்ற சமுதாயங்கள் கிட்டத்தட்ட 420க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் அரசியலில் தாங்கள் சிறுபான்மையினர், மைனாரிட்டி என்கின்ற ஒற்றை காரணத்தினால் தங்களுக்கான எந்த விதமான இடஒதுக்கீடோ, எந்த விதமான அரசியலில் ஒரு முன்னெடுப்போ, பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் சமூக ரீதியான ஒரு பலமான ஒரு கூட்டமைப்பு எதுவுமே இல்லாத காரணத்தினால் ரொம்ப ஒரு அடித்தட்டில் இருக்கிறாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததனால், இவ்வளவு காலமாக எடுக்காத காரணத்தினால என்னென்னவெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, உயர்நிலை சமுதாயங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய சில சமுதாயங்கள் தாங்கள் பலமிக்கவர்களாகவும் பலமானவர்களாகவும் தங்களை காட்டிக்கொண்டு, எண்ணிக்கையில் நாங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கோம், நாங்கள் தான் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியிலையும், எல்லா மாவட்டங்களாக இருந்தாலும் வட மாவட்டங்கள்லேயும் சரி, மத்திய மாவட்டங்கள்லேயும் சரி, தென் மாவட்டங்கள்லேயும் சரி, கொங்கு மாவட்டங்கள்லேயும் சரி, மேற்கு மாவட்டங்கள்லேயும் சரி, இப்படி எல்லா மாவட்டங்களிலும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு அனைத்து விதமான நலன்களையும் சுகங்களையும் அனுபவித்து ஏகோபித்த விதமாக அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படிங்கிற ஒரு குரல் ஒலித்து கொண்டே தான் இருந்தது. இதில் சில சமுதாயங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு 10-13 சமுதாயங்களை, அதாவது ஜாதிகளை தங்களுக்குள்ள உட்பிரிவாக காட்டி தாங்கள் பலமான சமுதாயமாக, நிறைய சமுதாயங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை காட்டி கொண்டிருந்தார்கள். இதுக்கு 1901 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப கீழே இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற ஒரு தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு நலத்திட்டங்களை, உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகும்போதே நிறைய சமுதாயத்துக்குள்ள எதிர்ப்பு குரல்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போவும் வரும், நிச்சயமாக வரும், வராமலாம் இருக்காது. ஜாதிகளே இல்லைங்கிற உலகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல்லாம் வரும். ஆனாலும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். இந்த சமுதாய கட்டமைப்பு இந்தியாவில் மிக பலமான கட்டமைப்பு என்றால் ஜாதிய கட்டமைப்புகள் தான்.
அது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காவிட்டாலும் அது இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஒரு மனிதன் மதம் மாறுவதற்கு அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் ஜாதி மாறுவதற்கு எந்த விதமான ஒரு வழிமுறைகள் கூட கிடையாது. ஆகையால் வந்துட்டு ஒருவர் பிறந்ததனால் ஒரு இந்த 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 சமுதாயத்தில் பிறந்ததனால் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ நாங்கள் கருதுவதற்காகவோ அதை வெளிப்படுத்துவதற்காகவோ இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வைக்கவில்லை. இந்த பொருளாதார ரீதியாக முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு இது எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன நோக்கத்துக்காக அரசாங்கங்கள் கொண்டு வரப்பட்டது என்றால், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், பொருளாதார ரீதியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவோர், பொருளாதாரத்தில் முன்னேறியோர், பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய பட்டியலின பிரிவில் இருப்போர், இப்படித்தான் வந்தது. ஆனா இங்க இருப்பவங்க எல்லாருமே வந்துட்டு பிசி, எம்பிசி, எஃப்சி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எஃப்சியில் இருக்கிறவங்க தங்களை வந்துட்டு மிக மிக உயர்ந்த ஜாதிகளாகவும், எம்பிசி பிசியில் இருக்கிறவங்கள அதை விட கொஞ்சம் இடைநிலை ஜாதிகளாகவும், எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஜாதிகளாகவும் இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தையும் மாய பிம்பத்தையும் இங்கே கட்டியமைத்து விட்டார்கள். இதையே முதல்ல உடைக்கணும் தான். ஏன்னா இங்கே எப்பொழுது ஜனநாயக ரீதியான அரசியல் அமைப்பு சட்டம், ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி முறை வந்ததோ, மக்களாட்சி, மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி வந்ததோ, அப்பொழுதே வந்து ஆண்டான் அடிமை, இருப்போர் இல்லாதோர், ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசத்தை தவிர்த்து ஜாதியிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு. இங்கே வந்துட்டு உயர்ந்த சமுதாயத்தில் பிறந்தவங்களுங்கிறதுக்காக ஜனநாயக ரீதியாக அவங்க 2 ஓட்டு அளிக்க முடியாது. தாழ்ந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து 1 ஓட்டு கூட போடாமல் இருக்க முடியாது. இல்லைன்னு மறுக்கப்படுற சூழ்நிலையும் இல்லை. அனைவருக்கும் இங்கே இருப்பது ஒரே ஒரு வாக்கு தான். அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாதியாக இருந்தாலும், எவ்வளவு தாழ்ந்த ஜாதியாக நீங்கள் மற்றவர்களை கருதினாலும் கூட. ஆகையால் இங்கே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு, பொருளாதார ரீதியாக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அமைப்புகள் ரீதியாக, அதாவது கலாச்சார ரீதியாக பன்முக தன்மை கொண்டது இந்தியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள், பல மொழிகள், பல இனக்குழுக்கள், பல ஜாதிய சமுதாயங்களால் சூழப்பட்ட ஒற்றை முகமாகத்தான் இருக்கிறது. இங்கே வந்துட்டு நாங்கள் பெரியவங்க, நாங்கள் சின்னவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடையோ அந்த ஒரு கலாச்சார நிறையோ கொண்டுட்டு வரணுங்கிறது எவர்களுடைய நோக்கமாகவும் இருக்காது. அதாவது சமுதாயத்தையும் இந்திய தேசத்தையும் மக்களாட்சியும் நேசிக்கிற யார் ஒருத்தரும் அப்படி செய்ய மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் வேணா அப்படி நினைக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஜாதிய கட்டமைப்பு பலமாக இருந்தாலும் கூட ஒரு சில சமுதாயங்கள் பொருளாதார ரீதியாக மேலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் இந்த பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலும், உதாரணமாக இப்போ நாம் இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சமுதாயங்கள் தாங்கள் மிகப்பெரிய ஒரு 60 லட்சம் 70 லட்சம் மக்கள் தொகை இருப்பதாக காட்டி கொடுக்கிறார்கள். வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமுதாயங்கள் 1 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமுதாயங்கள் நாங்கள் 1 கோடி இருக்கிறாங்கிறாங்க. மத்திய மாவட்டத்தில் நாங்கள் ஒரு சில சமுதாயங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 80 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு 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 அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்தால் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன? ஏன்னா இங்கே தரவுகள் அடிப்படையில் யாருக்கிட்டையுமே ஒரு டேட்டா கிடையாது. இந்த டேட்டாவை எடுக்கணும்னா தமிழ்நாடு அரசு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. நினச்சிருந்தா எடுத்துருக்கலாம். பீகார் எடுத்திருந்தாங்க, ஒரிசா எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட் எடுக்க போகும்போது தமிழ்நாடு அரசு விருப்பப்பட்டிருந்தால் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஜாதி ரீதியான அரசியலை ஆதரிப்பதில்லை. அவர்கள் வந்துட்டு ஜாதி ரீதியாக மக்கள் இனக்குழுக்கள் உருவாவதை ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கமாக சரி, முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம் யாருமே இதில் வந்து கவனம் செலுத்தலை. ஏன்னா இதை ஏன் கவனம் செலுத்தலை அப்படின்னா, இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை சமுதாயங்கள் அந்த நெருக்கடியை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒருவேளை இங்கே ஜாதிவாரி புள்ளி விவர கணக்கெடுப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவாகும் அப்படின்னா, இங்கே ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரினுடைய உண்மையான மக்கள் தொகை எண்ணிக்கை தெரிந்து விட்டால் அது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அதே போல எளிய மக்கள் எல்லாம் தங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று தெரிந்துவிட்டால் அவங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்காக குரல்களை இன்னும் பலமாக உயர்த்துவார்கள். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இதற்கு முன்னிட்டு இருந்த ஆட்சியாளர்கள் இதுவரை கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில் 1931க்கு பின்னிட்டு இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் வந்துட்டு
ஒரு கவனம் செலுத்தலைங்கிறத விட விரும்பல. தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதை சுத்தமாக யாரும் விரும்பல. அப்படித்தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா வெளிப்படையா அதை தெரிவிக்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு எல்லாரும் பொத்தாம் பொதுவா ஒரு கோரிக்கை வைப்பாங்க. எப்படி ஆட்சியில இருக்கிறவங்களும் அதே கோரிக்கை வைப்பாங்க, ஆட்சியில இல்லாதவங்களும் கோரிக்கை வைப்பாங்க. இது எப்படி என்றால் அடிபட்டவனும் நானும் பாதிக்கப்பட்டவன் சொல்லுவான், அடிச்சவனும் தானும் பாதிக்கப்பட்டவன் சொல்லுவதை போல இங்கே இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில் 1948க்கு அப்புறம் பின்னிட்டு இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை நினைத்து இருந்தால் செய்திருக்கலாம், செய்யவில்லை. இப்ப மத்திய அரசு அந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசுக்கு நாங்கள் சார்ந்த டிஎன்கே சார்பாகவும் நான் பிறந்த சமுதாயமாகிய வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, கோடி கோடியான நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்வதில் நாங்கள் இந்த இடத்துல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இங்க 69% இடஒதுக்கீட்டிலேயே 1008 குளறுபடிகள். நாம எந்த சமுதாயத்துக்கும் இத்தனை சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுங்க, கல்வியில, வேலை வாய்ப்புல, இதுல எல்லாம் உள்ளொதுக்கீடு கொடுக்கறதுல நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம யாருக்குமே எதிரானவர்கள் கிடையாது. இங்கே அவங்கவுங்க விகிதாச்சார அடிப்படையில அவங்கவுங்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு கிடைப்பதில் நிச்சயமா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம தனி இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு 10.5 கொடுக்க போகும்போது ஈரோட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தோம். அந்த கூட்டத்தில் அதிலிருந்தே கிட்டத்தட்ட சங்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தின் சார்பாக நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவை என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் தீர்மானங்களை நிறைவேற்றி அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தோம். இது போல நிறைய சமுதாயங்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்களை சார்ந்த வன்னியர் அமைப்புகளும் நிறைய கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை தீவிரமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது போல பலதரப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. ஏன்னா நாங்க எவ்வளவுதான் இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி 1 லட்சம் தான் இருக்கும், 5 லட்சம் தான் இருக்கும், 10 லட்சம் தான் இருக்கும், இருக்கட்டுமே, தப்பு இல்லை. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய அளவு உயரம் என்ன, அதை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இங்க உண்மையாலுமே சமூக நீதி கிடைக்கிறதா, சமூக நீதி சூறையாடப்படுகிறதா, அரசியலில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையா, இல்ல அரசியலில் உரிய அங்கீகாரம் ஏன் கிடைக்கல, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்னென்னவெல்லாம் இதுல ஒரு பிளஸ் இருக்கு, என்னென்னவெல்லாம் மைனஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புல போகும்போது ஒவ்வொரு சமுதாயமும் எந்தெந்த பகுதியில் எத்தனை வாக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரெல்லாம் இங்க எந்தெந்த சமுதாயங்கள்லாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் எந்தெந்த சமுதாயங்கள்லாம் அரசியலில் தங்களுடைய பஞ்சாயத்துகளில், ஊராட்சிகளில், உள்ளாட்சிகளில் தங்களுடைய ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள், இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பா இருக்கும். புரியுதுங்களா? பொருளாதாரம் இல்லைங்கிறது 2வது விஷயம். பொருளாதாரம் இல்லாத சமுதாயங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாத்தீங்கன்னா பரவலா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கான எண்ணிக்கை எங்கன்னு எவ்வளவுனே தெரியல, அவங்க எவ்வளவு இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைச்சதானா? நிச்சயமா இல்ல. தனி தொகுதி என்று ஒன்று இல்லாவிட்டால் நிச்சயமாக பட்டியல் இன மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எந்த விதமான அரசியல் உரிமையும் இங்கே கிடைத்திருக்காது, கிடைத்தே இருக்காது. அப்போ பட்டியல் இன உரிமை மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை தனி தொகுதி என்று போராடித்தான் வாங்க வேண்டி இருக்குது அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா இங்க சமூக நீதி கிடையாது. ஏன் ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் இனத்துக்காரர் போட்டியிட முடியாதா? போட்டியிடக்கூடாத சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா போட்டியிட்டா ஜெயிக்க முடியாதுன்னு. ஏன்னா இங்கே ஆதிக்க சமுதாயங்கள் நிறைய அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அபத்தம். ஒட்டுமொத்தமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்று தமிழக முதலமைச்சர் நேற்று எல்லா ஊர்களில் பெயர்களிலும் எல்லா நிதல பெயர்களிலும் பாத்தீங்கன்னா ஜாதியினுடைய பெயரை நீக்குங்க, ஜாதியோட பெயர் இருக்கக்கூடாதுன்னாரு. கண்டிப்பா வரவேற்கத்தக்கதான், நம்ம இல்லைன்னு சொல்லல. அதே வேளையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகள் தனித்தொகுதியா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீக்கிருங்க, அதையும் நீக்கிருங்க. யார் வேணாலும் எங்க வேணாலும் போட்டியிடட்டும். ஏன்னா இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா
பட்டியலின மக்களாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உண்மையான வாக்கு வங்கி எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர்களுக்கான அரசியலை நீங்கள் மறுக்கவே முடியாது. அவர்களும் இதை கைப்பற்றாமல் விடமாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. அவர்களுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைத்திருக்கிறது. அதே போல பட்டியலின மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் அரசியல் உரிமை இங்கே ஓரளவுக்கு கிடைக்கிறது, உயர்நிலை சமுதாயங்களுக்கும் கிடைக்கிறது. ஆனால் இந்த இடைநிலை சமுதாயங்கள் என்று சொல்லக்கூடிய எம்பிசியில் இருக்கக்கூடிய சில சமுதாயங்களுக்கும் பிசியில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கும் இங்கே அரசியல் உரிமை கிடைச்சிருக்கானா இல்லை. இது கிடைக்காதனால என்னென்னவெல்லாம் நடந்தேறியிருக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு சில தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆதிக்க சமுதாயங்கள் இருக்கிறார்களோ அதற்கு அடுத்து இடைநிலை சமுதாயங்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்று நினைக்க போகும்பொழுது தொகுதி வரையறை, பஞ்சாயத்து வரையறை இப்படியெல்லாம் நடக்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கே ஒரு சில சமுதாயங்கள் ஒரு சில ஊர்ல வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்காங்களா, இந்த தொகுதியிலிருந்து பாதி ஓட்டை கொண்டுட்டு போய் வேறொரு தொகுதியை சேர்த்திடுவாங்க, இந்த தொகுதியிலிருந்து பாதி ஓட்டை கொண்டு அந்த பக்கம் சேர்த்திடுவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய கரூர் பகுதிகளில் கூட இது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இங்க கிருஷ்ணராயபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எல்லைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, கரூர் சட்டமன்ற தொகுதியை தாண்டி உள்ள போய் அந்த பக்கம் வந்து விஸ்வநாதபுரி, பல்லாபாளையம் வரையிலும் அங்க இருந்து எடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்துக்கு இந்த புறம், அமராவதி ஆற்றுக்கு இந்த புறம் நெரூர் வரையிலும் இணைத்து, அதுக்கு அந்த புறம் பாத்தீங்கன்னா தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய வெள்ளியணை பகுதி, ஜல்லிப்பட்டு வரையிலும் அந்த பகுதிகளில் வரையிலும் கிட்டத்தட்ட மதுரை NH பைபாஸ்க்கு இந்த பேர் இருக்கக்கூடிய நிறைய ஊர்களை கொண்டுட்டு போய் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இது யாருமே புரிஞ்சு செஞ்சாங்களா, புரியாம செஞ்சாங்களா, ஏன் செஞ்சாங்க, எதுவுமே தெரியாது. இப்போ தனி தொகுதியா அறிவிச்சதுல எங்களுடைய சமுதாயம், இப்ப நான் சார்ந்த சமுதாயத்தில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். இப்ப பாகனத்தம், நந்தனூர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராயனூர் வரையிலுமே, ராயனூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர்கள், அதாவது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறைய ஒரு 15,000 ஓட்டை கொண்டு போய் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்க தன்னுடைய சட்டமன்ற MLA-வை சந்திக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு கரூருக்கு வந்து, இங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு மறுபடியும் கிருஷ்ணராயபுரம் போகணும். இது போன்ற அவலங்கள் நிறைய தொகுதிகள் இருக்கு. அப்போ இடையில கரூர் சட்டமன்ற தொகுதி ஒன்று இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, பாகனத்தம் நந்தனூர்ல இருக்கிறவங்க ஒரு பஸ் ஏறி நேரா வந்து இங்க வந்து MLA-வை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, ஒண்ணு இவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியோட இணைச்சிருக்கணும், இல்ல அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியோட வச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியை இணைச்சு, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இன்னும் அது கிழக்க போகுது, நிறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலையை ஒட்டி அது வரையிலும் போகுது, குளித்தலை சட்டமன்ற தொகுதியை விட்டு. ஏன்னா இது ஒரு சிக்கலான அமைப்பு ஏன் அமைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்கள், அதாவது இடைநிலை சமுதாயங்கள் என்று சொல்லக்கூடிய எங்களை போன்ற சமுதாயங்கள், வேட்டுக்கொண்ட சமுதாயமா இருக்கட்டும், நாயக்கர் சமுதாயமா இருக்கட்டும், அரவக்குறிச்சி தொகுதியிலேயோ கரூர் தொகுதியிலேயோ சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இருப்பார்கள். அவர்களுக்குரிய அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இதை தடுப்பதற்காக இதுவரை இங்கே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் வசதியாக வேற பகுதிகளை சேர்த்துட்டாங்க. இது போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்குது, குமாரபாளையத்தில் நடந்திருக்குது, பரமத்தி வேலூர்ல நடந்திருக்குது, திருச்செங்கோட்டில் நடந்திருக்கிறது, இன்னும் சொல்ல போனீங்கன்னா மொடக்குறிச்சி பகுதிகளில் நடந்திருக்குது. இப்படி எங்கெங்கெல்லாம் இது நான் பிறந்த சமுதாயத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். இது போல MBC என்று சொல்லக்கூடிய இடைநிலை சமுதாயத்தில் கிட்டத்தட்ட 109 சமுதாயங்கள் இருக்கிறது. 109 சமுதாயங்கள்ல இவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக வலுப்பெற்று விடக்கூடாதுன்னு பிரிச்சு பஞ்சாயத்துகள்லயே பிரிச்சுட்டாங்க. மெஜாரிட்டியா இருக்கிற பஞ்சாயத்தையெல்லாம் உடைச்சு பாதியை கொண்டே அடுத்த பஞ்சாயத்துல சேர்ந்துறது, இந்த பக்கம் உடைச்சு அந்த கூட 2 வார்டை கொண்டுட்டு போய் அந்த பக்கம் சேர்ந்துறது. இது போன்ற அவல நிலைகள் எல்லாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் எங்களை போன்ற சமுதாயங்களுக்கு, இடைநிலை சமுதாயங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலேயோ அரசியல் அங்கீகாரமோ இதுவரை கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தால் இவை அனைத்துக்கும் சம்மட்டி அடி விழும், நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடையும் தீர்வும் நாங்கள் எங்கெங்கு இருக்கிறோம், எவ்வளவு பலமாக இருக்கிறோம் என்று எங்களை போன்றே இடைநிலை சமுதாயங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய சமுதாயங்கள் இருக்கிறார்கள். அது முதலியார் சமுதாயமாக இருக்கலாம், இன்னும் முத்தரையர் சமுதாயமாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா வளையர் சமுதாயமாக இருக்கலாம், வேட்டக்கார நாயக்கர் சமுதாயமாக இருக்கலாம், வால்மீகி சமுதாயமாக இருக்கலாம், பரதவர் சமுதாயமாக இருக்கலாம். புரியுதுங்களா? இது போன்ற நிறைய சமுதாயங்கள்
இன்னமும் சொல்ல போனீங்கன்னா வண்ணார் சமுதாயமாக இருக்கலாம், செட்டியார் சமுதாயமாக இருக்கலாம், கோனார் சமுதாயமாக இருக்கலாம். இது போன்ற சமுதாயங்கள் எல்லாம் நாடார் சமுதாயங்கள், உங்கள் பகுதியில் நாடார் சமுதாயங்களும் இருக்கிறார்கள், அவர்களும் மிகுதியாக ஒரு சில பகுதியில் இருக்கிறார்கள். இப்படி அவங்க அனைவருக்குமே வந்துட்டு ஒரு சில இடத்துல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ தீர்மானிப்பதற்கோ உரிய அங்கீகாரம் இருந்தால் கூட நாம் அரசியல் அங்கீகாரம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க தெரியுங்களா? நீங்கள் என்ன ஒரு 10,000 ஓட்டு இருப்பீங்களா, நீங்கள் ஒரு 5,000 ஓட்டு இருப்பீங்களா, என்ன உங்க ஆளுங்க ஒரு 4 ஊரில் இருக்கிறாங்க, 5 ஊரில் இருக்கிறாங்க. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்பவர்களை குழப்பி வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இடைநிலை சமுதாயங்களுக்கு ஒரு யானை தன்னுடைய பலத்தை தெரியாமல் இருக்கிறதுனால அதை வச்சு பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சமுதாயங்களை எப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், அவங்க வந்துட்டு இதை போன்றுதான் பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்க? இவங்களுடைய ஜாதிய பலம் என்னவென்று தெரியாதனால அவங்க என்ன செய்யறாங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கீங்க, உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால என்ன செஞ்சிட முடியும், ஒரு பஞ்சாயத்து கூட நிக்க முடியாது, ஏன் பொருளாதாரத்தை வீணடிக்கிறீங்க, இப்படி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்வது போல நம்மளுடைய அரசியல் முன்னெடுப்புகளை முன்னெடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது இனி வருங்காலங்களில் நடக்காது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்னென்னவெல்லாம் கிடைக்கும்? ஒன்று, இடஒதுக்கீட்டில் சரியான அளவில் அந்தந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். அது கல்வி, வேலை வாய்ப்பு, இதில் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அடுத்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அவர்களுக்கான நிச்சயமாக பஞ்சாயத்து பகுதிகளாக இருக்கட்டும், பேரூராட்சிகளாக இருக்கட்டும், நகராட்சிகளாக மாநகராட்சிகளாக இருக்கட்டும், சட்டமன்றம், பாராளுமன்றம், இவைகளில் உரிய பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் 100% கிடைக்கும். ஆகையால நான் இந்த இடத்துல எதற்காக இந்த லைவ்ல எதுக்காக நம்ம இந்த விஷயத்துல பேசுறோம் அப்படின்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தயவு செய்து இடைநிலை சமுதாயங்கள், அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்கக்கூடிய சமுதாயங்கள் கொஞ்சம் விழிப்புடன் இதை அந்தந்த பகுதியில் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களுக்கு இதை பற்றின புரிதலை ஏற்படுத்தி கள வீரர்களாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது மத்திய அரசு வீடு வீடாக செல்லும் பொழுதோ வரும் பொழுதோ அந்த டேட்டாவை கரெக்டா எடுப்பதற்கு நாம தயாராகிக்கணும். இதுல சங்கங்களாகவோ கட்சிகளாகவோ பிரிந்து கிடக்காம அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள, அதாவது ஜாதியை பத்தின ஒரு கட்டமைப்புக்குள்ள என்ன தெரிஞ்சு இங்க நிறைய பேர் குழப்பி விட்டுருவாங்க. இந்த காலத்துல போய் ஜாதி பார்க்கலாமா, மதம் பார்க்கலாமா, ஜாதியே கிடையாது, சாதி மறுப்பு. இதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நாங்க எந்த சாதியும் சாராதவர்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. தயவு செய்து இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கும் எந்த பழையனும் கிடையாது, உங்களை சார்ந்த அடுத்த சமுதாயத்துக்கும் உங்களை சார்ந்த அடுத்த சந்ததியினருக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க நிறைய பகுத்தறிவு பேசிய மாமனிதர்களுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்று கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகிறது. ஆகையால நாம ஒரு கொள்கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க இல்லைன்னு ஆயிர போறதில்ல. மத்திய அரசோ மாநில அரசோ ரெண்டும் சேர்ந்து என்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்ல நின்று இங்கே ஜாதிகள் எந்த காலத்திலையும் கண்டிப்பாக அழிவது இல்லை. நாம ஜாதியை நிச்சயமா தங்களுடைய அடையாளமாக பயன்படுத்துவதில் யாரும் யாரையும் இங்கே யாருக்கும் பாதிப்பில்லை. ஆனா ஜாதியை யாரும் ஆயுதமாக பயன்படுத்தினால் அது ஆபத்து. அதனால ஜாதியை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் தான் ஆபத்தையே தவிர அடையாளமாக பயன்படுத்துபவர்களால எந்த ஆபத்தும் இங்கே வருவதில்லை. எல்லாருமே ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கோம், நம்ம நினைச்சாலும் மாற முடியாது. ஆகையால கள வீரர்கள் அனைவரும் இதுக்கு தயாராயிருங்க. ஏன்னா இது பற்றின அடிக்கடி கருத்தரங்கங்கள் போடுங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் நாம் எப்படி எதிர்கொள்வது, நாம் எப்படி என்னென்ன விதமான கள வேலைகளை செய்வது, இது போன்ற ஆலோசனை கூட்டங்களில் போட்டு வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னார்வலர்களை வைத்து ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வாலண்டியர்ஸ் போட்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரும் பொழுது நாம் எப்படி உதவலாம். டேட்டா தப்பாக எடுத்துட போகிறாங்க, ஏன்னா தப்பாக எடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம். இதுக்கு முன்னாடி 1931 அப்புறம் இதுவரையில் அந்த டேட்டா எடுக்கல. 41 உலகப்போர் தொடங்கியதுனால அன்னைக்கு விட்டவங்க தான் அதுக்கப்புறம் இதை எடுக்கிறதுக்கான வேலைகள் செய்யவே இல்லை. இங்கே எடுக்கக்கூடிய இடஒதுக்கீடெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? 31 எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் வச்சுக்கிட்டு அதை மல்டிபிள் பண்ணி அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. இத்தனை சதவீதம் தான் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க சாதிக்கு ஒரு நிதை போட்டு நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோங்கிற மாதிரி காட்டி இங்கே இடஒதுக்கீட்டில் ஏகோபித்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 1931 அப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் ஆணையர்களாக இருந்தவங்க, கமிஷனராக இருந்தவங்க, அவங்க நிறையா பேர் தாங்கள் சார்ந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவதற்காக பெரும்பான்மையாக இருப்பதற்கான ஒரு வேலையும் செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய சமுதாயங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா சன்னியாசியாக போனாலும் சாதி புத்தி மாறாதுங்கிற மாதிரி நிறையா பேர் அரசாங்க வேலைக்கு போனாலும் தங்கள் சார்ந்த சாதிகளுக்காக நிறையா இடத்துல தங்கள் வேலைகளை வந்துட்டு கனகச்சிதமாக தங்கள் சாதிகளுக்காக செய்திருக்கிறார்கள். ஆகையால் நாம இந்த இடைநிலை சமுதாயங்கள் நாம தான் விழிப்புடன் இருக்கணும். என்னன்னா இந்த பகுத்தறிவு, போலி பகுத்தறிவு பேசிக்கொண்டு ஜாதி இல்லை, ஜாதி இல்லை, அது இல்லை, இது மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை குழப்புவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருங்கள். புரியுதுங்களா? அவங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய சான்றிதழில் என்ன சர்டிஃபிகேட்ல என்ன சாதி கொடுத்துருக்கோ அதை தைரியமாக அதை அப்படியே பதிவு பண்ணுங்க. அதை சரியாக பதிவு செய்து விட்டார்களா என்பதை உறுதி செய்யுங்க. ஏன்னா நாம் அது இல்லைன்னு சொல்றதுனால ஒன்றும் இல்லாமல் போயிட போறதில்லை. புரியுதுங்களா? நீங்கள் இருக்குன்னு சொல்லி அதில் சேர்ந்துக்கிட்டதுனால நீங்கள் தாழ்ந்தவராகவோ உயர்ந்தவராகவோ ஆய்விட போவதில்லை. உங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகள் வேற. ஆனால் இங்கே கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல், இங்கு அத்தனைக்கும் ஜாதி தேவைப்படுகிறது. ஆகையால் ஜாதி வாரி கணக்கெடுப்பை தயவு செய்து யாரும் புறந்தள்ளி விடாதீர்கள். ஆகையால் நீங்க கூடுமான வரையிலும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அதுக்கான ஏற்பாடுகளில் பங்கெடுப்பதற்கு வாலண்டியர்ஸா செயல்பட சமுதாய இளைஞர்கள் தயாராக இருங்கள். நாங்க இது சம்பந்தமா வெகு விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட இருக்கிறோம். கிட்டத்தட்ட எந்தெந்த சமுதாயங்கள் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கும் நாங்கள் இது மாதிரி ஆலோசனை கூட்டம் போடுவதற்கு ஏற்பாடு செய்து தரவும் தயாராக இருக்கோம். ஏன்னா எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, நான் பிறந்த சமுதாயமான வேட்டு கவுண்டர் சமுதாயத்தில் 100% இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதிலிருந்து வாலண்டியர்ஸை தேர்ந்தெடுத்து என்னென்னவெல்லாம் செய்யணும், எந்த மாதிரி பட்டியல் தயாரித்து வருகிறார்கள், என்ன இதில் வந்துட்டு நம்ம கேட்டகரியில் நம்ம கொண்டுட்டு போகிறாங்க, எதில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கலந்தாய்வு பண்ணி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வரும் பொழுது நம்மளுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி நம்மளுடைய உண்மையான மக்கள் தொகையை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தி நாம் இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.